இன்னும் சரியாக கொண்டு போய் அந்த இலக்கை தொட்டு நிறுத்துவேன் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் களத்தில் நிற்கணும். எதுக்கும் பயப்படாத. இந்த கட்சியில் அவர் போட்டியிடுவார், இவர் போட்டியிடுவார், இந்த கட்சி போட்டியிடும். நீங்கள் போட்டியிடுறிய. உங்கள் இலக்கு ஒன்றுதான் இருக்கணும். எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல உங்கள் இலக்கு. நாம் வெல்ல வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும் என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். எதிரி தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடுங்கிறான். திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்றோம். எவனும் ஒளிகல்ல, இந்தி ஒளிகல்ல நம் கோட்பாடு. தமிழ் வாழ்க. ஐயா ஈவேரா ஒளிகல்ல. மற்றவர்களை இகழ்வதை விட நம் முன்னவர்களை புகழுங்கள். ஈவேரா ஐயா ராமசாமி என்று சொன்னால் நீ என் பாட்டன் கப்பலோட்டிய தமிழன், என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள், ஜீவானந்தம், சிங்காரவேலர் பேசிக்கிட்டே இரு. நிம்பாடு பேசு. உனக்கு ஆள் அல்ல, உனக்கு ஆள் இல்லையா? என் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன், எம்சி ராசா பேசிக்கிட்டே இரு. திரும்ப திரும்ப சொல்கிறேன். லெனின் சொல்கிறான், போர்க்களத்தில் துப்பாக்கி விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள்ங்கிறான். இதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். படிக்கிறதை வாடிக்கையாக்கி வச்சுக்கணும். சுவாசிப்பது போல் வாசிப்பதை வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம், ரொம்ப குறைஞ்சது அரை மணி நேரமாவது படிக்கணும். படித்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும். படிக்கிறதெல்லாம் இந்த பாருங்கள், சிந்திக்கிறதெல்லாம் பேசக்கூடாது, சிந்திக்காமல் பேசக்கூடாது, சிந்திக்கிறதெல்லாம் பேசிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். படித்து அறிந்து கொள்வது அறிவு. ஆனால் அறிந்த ஒன்றை எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த களத்தில் பொருத்தி பேசுவது என்று உணர்த்துவது ஞானம். அறிவு வேறு, ஞானம் வேறு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அறிவு அறிவது, ஞானம் உணர்வது. உணர்ந்து கடத்தணும். அதனால் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் அறிவுபூர்வமான செய்திகளை அறிவுபூர்வமாக கடத்தினீர்கள் என்றால் சென்றடையாது. அப்போ அறிவுபூர்வமான கருத்துக்களை உணர்வுபூர்வமாக கடத்தணும். ஜனநாயகமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும். அது எப்படி? ஜனநாயகமாக முடிவெடுக்கிறோம், யாரை நிறுத்துறது எல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த தொகுதியில் நீ போய் என் தங்கச்சி நிற்கும்னு திண்டிவனத்திலிருந்து திருச்சியில் வந்து நிறுத்துறாரு, அப்படி பேசக்கூடாது. திண்டிவனத்திலிருந்து திபத்தில் போய் நிறுத்தினா தான் கேட்கணும். திண்டிவனத்திலிருந்து திருச்சியில் போய் நிறுத்தினா கேட்கக்கூடாது. இது என் நாடு, என் நிலம். அப்புறம் ஒருமைப்பாடு, இன ஒற்றுமையெல்லாம் சொல்கிற நீ ஏன் நின்றுக்கிட்டு? நீங்கள் திருச்சியில் தான் நிறுத்தணும், உறையூர்னா துறையெல்லாம் நிறுத்தணும், நீங்கள் ஆர்கேனா அங்கே தான் நீ சொல்கிறத கேட்டு வேட்பாளர் நிறுத்துகிற கட்சிக்கு போய் சேர்ந்துக்க. இங்கே நாங்கள் சொல்கிறத கேட்டு இனம் விடுதலை வரணும், லட்சியம் வரணும், கட்சி வரணுமே எங்கள் கூட சேர்ந்துக்க. சரிதானே? அதனால் ஒரு விவசாய குடிமகன், ஒரு உழவன் மகன், உழவனையே சின்னமாக வச்சுருக்கிற மகன் எப்படி விதைநிலை பதப்படுத்தி வச்சு அதை பருவத்தில் விதைப்பானோ அப்படி வீரியமிக்க விதைகளை இந்த தமிழ் தேசியன விடுதலை என்கிற களத்தில் வீசுகிறேன். ஓசோ சொல்கிறான், ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாத, விதைப்பறதுக்கான நாளாக கருதுன்னு. அப்படி 15 ஆண்டுகள் விதைத்து 10 ஆண்டுகள் தேர்தல் களத்தில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை செய்கிறோம். நம்ம ஐயா சொல்கிறாங்க, பாரதிச்செல்வன் ஐயா, பைபிளில் இருந்த வாசகத்தை, அழுது கொண்டே விதைத்தவர்கள் மகிழ்வோடு பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள்னு. இனச்சாவில் இருந்து கதறலும் கண்ணீருமாக வந்து நாம் விதைத்தோம், இன்றைக்கி அறுவடை செய்கிறோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம்.